இன்னைக்கு குமார்ஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி டூனா ஃபிஷ் ஃப்ரை. இந்த மீன் எப்போவுமே கேனில் தான் கிடைக்கும். பட் உங்களுக்காக இந்த மீனை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வறுக்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். டூனா ஃபிஷ், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் அரைச்சது 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பவுலில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் கொஞ்சம். காரம் வேணும்னா தேங்காய் கூட மிளகையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சம் பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான மீன் துண்டெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்கிற பெரிய மீன்லேருந்து கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த மாதிரி நல்ல துண்டெல்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மசாலாவை மீனில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து சில மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். மீன் நல்லா மசாலாவில் ஊறுனுச்சுன்னா உங்களோட ஃப்ரை சூப்பராக இருக்கும். பேனில் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த மீனை வறுக்கிறதுக்கு கொஞ்சமான எண்ணெயே போதுமானது. 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா வெந்த மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஜாப்பனீஸ் டிஷ்லலாம் இந்த மாதிரி மீன் துண்டை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி ராவாக சாப்பிடுவாங்க. மேலேயும் கீழேயும் நல்லா வெந்திருக்கு. நடுவில் மட்டும் ரெட் கலரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து சாப்பிட்றது ஆஸ்திரேலியன் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை. ஆனால் மசாலா அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கம்மியான ஃப்ளேமில் வேக வைக்கலாம். எப்போவும் மீன் வறுக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வறுத்திங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை மொறுமொறுனாகி மீன் வறுவல் கூட சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இப்போது டூனா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. கொஞ்சமாக எலுமிச்சை சாறு மேலே புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மீனில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஆனால் கொழுப்போட கண்டென்ட் ரொம்ப கம்மி. அதனால தான் ஃபிட்னஸில் இருக்கிறவங்க, பாடி பில்டிங் பண்ணுறவங்களாம் இந்த மீனை தேடி பிடிச்சி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் நம்ம இவ்வளோ மசாலா சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமான எண்ணெயில் சால்ட், பெப்பர், லெமன் ஜூஸ் இது 3 வச்சுக்கிட்டே இந்த ஃபிஷ் ஃப்ரையை சூப்பராக பண்ணலாம்.